ஹாய் ஹலோ நம்ம வந்து இப்போ ஒரு ஆர்ட் ஆஃப் லேசினஸ்ங்கிற புக்கு படிச்சுட்ருக்கோம். அதில் வந்து ஜார்ஜ் எஸ் பேட்டன் அப்படிங்கிற அதில் வந்து ஜார்ஜ் எஸ் பேட்டன்ங்கிற ஆத்தர் வந்து சொல்கிறாரு, இஃப் எவ்ரிபடி இஸ் திங்கிங் லைக் தென் சம்படி இஸ் நாட் திங்கிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த லைன் வந்து பார்க்குறப்ப எனக்கு வந்து ஒரு 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 ஃப்ளைட்டோட ஸ்டோரி தான் எனக்கு ஞாபகம் வருது. அது வந்து என்னென்னா, இந்த வேர்ல்டு வார் அப்போ வந்து ஜெர்மன் ட்ரூப்ஸ் ஆர் அமெரிக்கன் ட்ரூப்ஸ் ஏதோ ஒரு ட்ரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டை வந்து அமைச்சிருக்காங்க. அது வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட்டு, இது பாம்பிங் ஃப்ளைட்ஸ் அதை வந்து அமைச்சிருக்காங்க. அதை வந்து அனுப்புனப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு 10 ஃப்ளைட் அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 5 ஃப்ளைட்டாக திரும்பி வந்திருக்கு. அதை வந்து திரும்பி வந்ததில் வந்து எல்லாருமே அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. 5 ஃப்ளைட் வரல, 5 வந்திருக்கு. அப்போ இந்த 5க்கு வந்து எங்கெல்லாம் இதாக இருக்குது, டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்க பார்த்ததில் வந்து அந்த 5க்கு வந்து அந்த ஃப்ளைட்டோட விங்ஸில் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து அந்த ஃப்ளைட்டோட விங்ஸ் வந்து இன்னும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும், எல்லாருமே ஒன்றா யோசிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சார். என்னென்னா, இந்த திரும்பியும் இந்த 5 ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா விங்ஸில் அதிகமாக டேமேஜ் ஆகியிருந்தாலும் இது வந்து திரும்பி வந்துருச்சு. அப்போ அந்த வராத 5 ஃப்ளைட் இருக்குல்ல, அது வந்து என்னென்னா மற்ற இடத்துல அடி வாங்கியிருக்கோம். அதனால தான் அது வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த விங்ஸுக்கு ஈக்குவலாக மற்ற இடத்தையுமே நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இது விங்ஸ் அடி வாங்கினாலும் அது திரும்பி வந்திருக்கு. அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல அடி வாங்கினால அது படுத்துருச்சு. ஸோ நம்ம வந்து இதுக்கு ஈக்குவலாக அதையுமே நம்ம இது பண்ணணும். ஸோ விங்ஸ் அளவுக்கு எல்லா பார்ட்டையும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அவர் ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சார். ஸோ இந்தமாரி வந்து அந்த ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங், கண்டினியூஸ் ஹேபிட்டு, கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலே நம்ம லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல வந்து நம்ம நினைக்கிறத நம்ம செயல்படுத்தணும், நல்லாயிருக்கும். இது இன்றைக்கி நியூஸ். தேங்க்ஸ்.